நாகமான் பட தளபதி, ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற நாகமான் பட தளபதி, தலையிலிருந்து கால் வரைக்கும் குஷ்டம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நாட்டில் தமஸ்கு நாட்டில் குணமாக்க முடியல, குஷ்டம் நீங்கலை. அப்போ அந்த நாகமான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு 12 வயது சின்ன பிள்ளை என்ன செய்யுது, இந்த மாதிரி எங்கள் இஸ்ரேல் நாட்டில் எங்கள் தேசத்தில் அங்கே எலிசான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இன்றைக்கி போனீங்கன்னா அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவார், தேவ நாமத்தில் ஜெபம் பண்ணுவார், சுகம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி நாகமான் பொண்டாட்டிக்கிட்ட அந்த வேலைக்காரப்பில் சொல்லுது. பொண்டாட்டி என்ன பண்ணுது, புருஷன்ட்ட வருது, எங்கள் இந்த மாதிரிங்க நம்ம வீட்டில் வேலைக்காரப்பில்லை பாருங்கள், அந்த பிள்ளை காசு பிள்ளை அறிக்குது, எங்கள் நாட்டில் இருக்கிறாரு, தேவ பிள்ளை இருக்கிறாரு, ஊழியர் இருக்கிறாரு அப்படின்னு. உடனே நாம் என்ன பண்ணுறாரு, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இந்த அம்மா 12 வயசு பிள்ளை வேலைக்கார பிள்ளையை பேச்சை கேட்டுட்டு புருஷன்ட்டு சொல்லுது. புருஷன் படத்தளபதி, சரி போகிறோம் அப்படின்ட்டு படைபலங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இராணுவ துருப்பை எடுத்துகிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு நினச்சிட்டு வர்றாரு. வந்து அங்கே எலிசாவை பார்க்கல. எலிசா கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையான்னு தெரியாது. அந்த இடத்துக்கு எலிசா தங்கியிருக்கிற இடத்துக்கு வெளியே நிற்கிறார். வெளியே நின்றோன்னு இந்த மாதிரி நான் இந்த இடத்துல படைத்தளபதி தமஸ்கு பட்டணத்து வந்திருக்கிறேன், நாங்கள் ஒரு சேனையை வந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 60-70 இராணுவ திருப்போடு இந்த வந்திருக்கிறேன், நான் சுகமாக வந்திருக்கிறேன், நீ போய் எலிசாட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது எலிசாவுக்கு தெரியும் இவர் யார் வந்திருக்கான்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நாகமான கண்ணாரை பார்க்காம ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ போய் சொல்லு, இங்கே இஸ்ரேல் நாட்டில் ஒரு நதி ஓடுது, அந்த நதியில் என்ன செய்ய 7 தரம், எத்தனை தரம், 7 தரம் முங்கி எந்திரி குணமாயிருச்சோன்னு. நான் டென்ஷன் ஆகிட்டார். ஏதோ எலிசா வருவார், என்னை உட்கார வச்சு என் தலையை தடவுவார், என் தலைமையில் கையை வைப்பார், என் குஷ்டம் நீங்கள் நினச்சல நான் வந்தேன், கடைசியில் என் முகத்தை கூட பார்க்காம அந்த நதியில் போய் முங்கி எந்திரின்னு சொல்கிறாரு. எங்கள் ஊரில் நதி கிடையாதா? எங்கள் ஊரில் இதாக தெளிவான நதி ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் எனக்கு முழுக தெரியாதா? இங்கே வந்தால் முழுகணுமா? ஏதோ வருவார், ஜெபம் பண்ணுவார், தொட்டு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி வந்தால் என் முகத்தை கூட பார்க்காம இங்கே போய் 7 தரம் முங்கி இருந்திருக்கிறாரு. இந்த மனுஷனுமே வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த குஷ்டத்தோடு திருப்பி ரிட்டர்ன் போகிறார். அந்த ரிட்டர்ன் போகும்போது அந்த நாகமான் கூட வந்த ஒரு வேலைக்காரன் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஐயா அவர் இதை அதை செய்யி, இந்த மலையை கொட இந்த ரோடு போட்டு கொடு, அதை போட்டு கொடு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்களே ஐயா. அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த நதியில் 7 தரம் குளிக்க சொல்கிறார், 7 தரம் முங்கி எந்திரிக்கும் போது சுகம் ஆகுன்னு சொல்கிறார். இதை நம்ம கேட்கக்கூடாது, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே இந்த தலைவா பணிஞ்சு கேட்குறான். அப்போ மனசு என்ன செய்யுது, கொஞ்சம் இலகுது. குஷ்டங்கிறது அதுக்கு மருந்து இல்லை, அப்புறப்பட்ட ஒரு கொடூரமான நோய். அந்த எலிசா பேச்சை கட்டு இந்த நதியில் 7 தரம் முங்கி எந்திரி, ஏன்னா அந்த தண்ணியில் மையம் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, எத்தனை தரம் முங்கினார், 7 தரம் முங்கினார். நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு தோற்று போயிட்டே இருக்கீங்களா, கவலைப்படாங்க, ஒரு 7 தரம் செஞ்சு பாருங்கள். ஒரு தொழிலில் 7 தரம் செஞ்சு பாருங்கள். ஒரு 2 வாட்டி தோற்று போயிட்டீங்களா, 3 வாட்டி தோற்று போயிட்டீங்களா, 7 தடவை செஞ்சு பாருங்கள், 7ஆவது தடவை சக்ஸஸ் ஆயிரும்.